Assalamualaikum. Hi friends, welcome to HS Cooking Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஆப்கானிஸ்தான் சிக்கன் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 250 grams chicken boneless எடுத்துர்க்கேன் friends. Half cup of curd, 2 teaspoon of ginger garlic paste, 250 ml of fresh cream. இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம் friends. 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் friends. 15 புதினா leaves எடுத்துர்க்கேன். ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். 5 முந்திரி, ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் ஆஃப் வெங்காயம். நான் 250 grams சிக்கனுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். இவ்வளோ லெமன் எடுத்துர்க்கேன் friends. 2 tablespoon of ஜீரா and 2 tablespoon of coriander seeds எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா வறுத்து நான் வந்து மிக்ஸில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன் friends. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் அரைச்ச இதுலேயே நான் வந்து எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். நம்ம இப்போது இந்த ஜாரில் சில்லிஸ் எடுத்து நம்ம உடைச்சி போட்டுக்கலாம் friends. நான் இதில் 3 சில்லிஸ் போட போகிறேன். புதினா சேர்த்துக்க போகிறேன். முந்திரி, கொத்தமல்லி. இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நம்ம ஒரு 3 tablespoon ஆஃப் கர்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். $100 ml வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து இப்போ மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். இப்போ இந்த 250 grams சிக்கனில் நான் வந்து நம்ம எடுத்துருந்த லெமன் கொஞ்சம் வந்து புளிஞ்சிருக்கேன். 2 tablespoon ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அண்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சால்ட் போட்டிருக்கேன். நான் வந்து ½ teaspoon ஆஃப் சால்ட் போட்டிருக்கேன். ½ teaspoon மஞ்சத்தூள். நம்ம இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது வந்து நசுக்கி போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அவ்வளோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ½ hour வந்து ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் சிக்கன் பண்ணுறதுக்கு இப்போ குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 4 tablespoon ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு கியூப் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன். நம்ம இப்போ இதுல லவங்க, பட்டை, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகு கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல 2 வந்து இப்போ ½ வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் மேக்னெட்காக, அதுலேருந்து வெறும் சிக்கன் மட்டும் எடுத்துக்கோங்க.
வெறும் சிக்கன் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். இந்த சிக்கன் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இந்த ஆயில்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. பிரிஞ்சு வரும்போது சிக்கனோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் வந்து தோசையோ இல்லை வந்து இடியாப்பமோ இல்லை சப்பாத்தியோ வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா பகாரா ரைஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருந்த கிரேவி வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே எடுத்து போடுங்க. தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பகாரா கானாக்கு குருமா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து குருமா மாதிரி வேணுன்றதுனால நான் இன்னும் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ஒரு 1/2 கப்பு தண்ணி போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இது விசில் போடாமல் லப்பர் போடாமல் சும்மா கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இதோட தண்ணி வந்து வத்திட்டு எண்ணெய் வந்து மேலே திரியும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க ஆப்கானிஸ்தான் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆப்கானிஸ்தான் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் என்னோட வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ். பாய்.